அது அது சரியா இருக்குன்னு நினைக்கிறவர்கள் விரும்பியவர்கள் போட்டுக்கொள்ளலாம் தான் சொல்லணும். பள்ளிக்கூடத்து குழந்தை எல்லாம் நீங்க பாருங்க, கல்லூரி பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் போட்டா தான் கல்லூரிக்குள்ள பள்ளிக்குள்ள விடுவோம்னா அதை நாங்க ஏற்க முடியாது. உங்க கட்சி தலைவர் நீங்க கொண்டு வரீங்க, உங்க கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்றாருன்னா நான் இந்திய மக்கள் எல்லாம் எலிகளா என்ன பரிசோதனை எலிகள் கேட்கிறாரு. ஏன்னா இதுக்கு என்ன பின்விளை வரும் இங்க பாருங்க. கொரோனா வந்து ஒரே மாதிரி நோய் தொற்று இல்ல, காலரா போல அது போல இல்ல, பெரியமை போல இல்ல, அது பல்வேறு விதமாக வேலை செய்தது. அப்ப அது எதுக்கான மருந்து? அந்த மருந்து போட்டதின் பின்விளைவுகள் அதுக்கு என்ன சொல்றது? ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன், அரசியல்காரன் செய்யறாங்க. அதனாலதான் சொல்றேன் நீங்க எச்சரிக்கையா இருங்க, பிள்ளைகளுக்கு போட்டாதீங்கன்ற. எனக்கு தெரிஞ்சு எனக்கு உலகம் பூரா உறவுகள் இருக்காங்க, மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருக்காங்க இதே அமெரிக்கா பிரிட்டன்ல. தயவு செய்து போட விட்டாதீங்க, நீ போட்டாதீங்கன்றான். எனக்கு என்னுடைய தம்பிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் மருத்துவர் இருக்காங்கல்ல, அவன் என்ன சொன்னா எக்காரணத்தை கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு போட்டாதீங்கன்றான். அததான் எல்லாரும் சொல்றாங்க. முதல்ல மோடி ஐயா ஊசி போட்டோம், ஐயா அமித்ஷா ஐயா போட்டு, நாங்க 2 தலைவரையும் ரொம்ப நேசிக்கிறோம், மதிக்கிறோம். உங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால நீங்க போட்டுக்கோங்க. பாரதிய அம்மா நிர்மலா சீதாராமன் போடுறது எங்களுக்கு ஒரு எடுத்து காட்டுங்க. இல்ல மருத்துவத்துறை அமைச்சராக முதல்ல ஒன்று போட்டு காட்டுங்க. எப்படி பாக்குறது? அழிச்சிருக்காங்க தான் அப்படிதான் நான் பார்க்க முடியும், வேற என்ன முடியும்? இது இங்க பாருங்க தம்பி, ஒரு சந்தை, அதிக மக்கள் 130 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய சந்தை. இந்த சந்தையில வியாபாரம் தான் நடக்கும். உங்ககிட்ட அன்பா அண்ணன் கேட்கிறேன், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் தான் நடக்கும். இப்ப அதுதான் நடக்குது. அதுல அந்த நிறுவனத்தை நீ மறந்து வித்துக்க, எனக்கு எவ்வளவு கொடுப்ப? என்ன கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸ்ங்கிறனே. இந்த பாருங்க, முதலமைச்சர் ஆல் ஸ்டேட்ஸ், ஆல் இந்தியா புரோக்கர்ஸ், பிரதமர் அகில உலக புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர், அவ்வளவுதானே தலைவர். அதனால அன்போடு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு உங்க உயிர் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு உங்க எல்லாருடைய உயிர் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பாதுகாப்பு தான் நாட்டின் பாதுகாப்பு என்கிற புரிதல் நமக்கு வந்துடணும். அது கவனமா இருக்கணும். 2 ஊசி போட்டவங்களுக்கு வந்துட்டு அது ஊசி போடுறது போடாது உங்க விருப்பம். ஏன்னா நான் போட போறதும் இல்லை. அது ஊசி போட்டு வரதை விட போடாம வந்துட்டு போடுறது ஒரு பிரச்சனை இல்லை. அதான் அவருக்கு விருப்பம். அது உணவு, உடை, மதம், வழிபாடு, ஊசி போடுறது போடாது, மாத்திரை சாப்பிட்றது சாப்பிடாதான் அது அவரவர் விருப்பம். அதில் ஒன்றும் நம்ம தலையிட முடியாது.